ரேஷன் அரிசி பச்சரிசியில் கூட இவ்வளோ சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு நந்தி உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 4 டைம் நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு ஆட்டி காலையில் சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக புசு புசுன்னு இட்லி சூப்பராக வரும். இட்லிக்கு புதினா சட்னியும் அது கூட வந்து சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி தான். புதினா சட்னி வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து கிரேவி மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு குக்கர்லலாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி மசாலாலாம் போட்டு தட்டி வச்ச இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சேர்த்துட்டு தக்காளி தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள்லாம் போட்டு பரட்டிட்டு ஊற வச்ச மூக்கல்லையும் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஊற்றிட்டு 3 விசில் போல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே கமகமன்னு சூப்பரான மூக்கல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சட்னிலாம் செஞ்சுட்டு கடைசியாக தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். இட்லி ஊற்றி எடுத்தால் அப்படி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். நம்ம மல்லிகைப்பூ இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.